இசை டிவி மெய்யன்பர்கள் அனைவருக்கும் அடியன் பணிவான ஆத்ம வணக்கங்கள். இப்போ ஒரு விசேஷமான தகவலை நம்ம பார்க்கறக்கு வரோம். என்னென்னா, நமக்கு பணம் தனம் வர சித்தர்கள் காமிச்சிட்டு போன ஒரு சரியான பாதை எது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சித்தர்கள் நமக்காக தெரிவித்த பல அதிசயமான விஷயங்கள் உண்டு. மனிதன் அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய நல்வழிகளை நமக்கு காமிச்சிருக்க வராங்க. விதியை மீறி மனிதன் அவன் மதியை கொண்டு வாழ்வதற்காக அவங்க கண்டுணர்ந்து, ஞானத்தால் கண்டுணர்ந்தது, அனுபவித்து கண்டுணர்ந்த விஷயங்களை எல்லாம் மனிதர்களுக்கு சாஸ்திர வாயிலாக நமக்கு கொடுத்துட்டு போயிருக்க வராங்க. நம்ம ரொம்ப எளிமையாக எடுத்து பயன்படுத்திக்கிறோம். அதை நாம் ஒரு சில விஷயத்தில் போட்டு குழப்பி அது சரியான இலக்கில் பயன்படுத்தாமல் தவற விட்டுடுறோம். அந்த வகையில் எல்லோரும் சரியான இலக்கில் பயன்படுத்தணுன்றதுக்காக வேண்டி இந்த பதிவு சொல்லப்பட்டிருக்க வருது. அதாவது தனத்தாரை அப்படின்னா நமக்கு சகல நலன்களையும் சகல வளங்களையும் நம்முடைய தேவைகள் யாவையும் கொடுப்பது. குறிப்பாக பொருளாதாரம் கூட வச்சுக்கு வரலாம். இதையெல்லாம் தரக்கூடிய ஒரு நட்சத்திரம் நமக்காக இருக்குது. அதுதான் நம்முடைய தனத்தாரைன்னு சொல்லுவாங்க. தாரை என்றால் நட்சத்திரம். ஒவ்வொருவருடைய நட்சத்திரத்துக்கும் அடுத்த நட்சத்திரம் தான் தனத்தாரை நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. இறைவனால் நமக்காக உண்டாக்கப்பட்ட ஒரு நட்சத்திரம், தனத்தை கொடுப்பதற்காக உண்டாக்கப்பட்ட நட்சத்திரம் எதுன்னா நம்முடைய மறு நட்சத்திரம் தான். அந்த நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை, சுபமங்கலமான மகாலட்சுமி கடாச்சாரம் நிறைந்த ஒரு நாள் வெள்ளிக்கிழமை. தனத்துக்கே உரிய ஒரு நாள், தன ஒளி வீசக்கூடிய ஒரு நாள் எதுனா வெள்ளிக்கிழமை தான். அந்த வெள்ளிக்கிழமையில் நம்முடைய தன நட்சத்திரத்துடைய ஓரை பார்த்திங்கனாக்கா 3 தடவை வரும். அதாவது அதிகாலையிலிருந்து இரவு வரல எடுத்துட்டோம்னா 3 முறை வரும். அதில் ஏரண பொழுதுன்னு சொல்லக்கூடியது விடியற் காலையிலேருந்து மதிய உச்சி காலத்துக்குள்ளே வரக்கூடிய ஒரு நேரத்தை நம்ம எடுத்து கையாண்டுக்கு வரணும். நம்முடைய தன நேரம் அப்படின்னு இருக்க வரும். அது நம்முடைய தன கிரகத்துடைய ஆட்சி நேரம்னு சொல்லுவாங்க. அந்த ஓரைன்னா ஆட்சி நேரம் அப்படின்னு எடுத்துக்கு வரலாம். 1 மணி நேரம் இருக்க வரும். இந்த 1 மணி நேரம் அப்படிங்கிறது எந்த கணக்குன்னா, காலையில் சூரிய உதயத்திலிருந்து 1 மணி நேரம் கணக்கெடுத்துக்கு வரணும். இன்றைக்கி சூரிய உதயம் 6 மணிக்கு அப்படி எடுத்துட்டா 6 மணிலேருந்து 7 மணி வரையில் ஒரு ஓரை இருக்க வரும். அதுக்கப்புறம் அடுத்த கிரகத்துடைய ஓரை இப்படி மாறி 1 மணி நேரத்துக்கு ஒரு மாதிரி ஒரு ஓரை வந்துட்டே இருக்க வருங்க. இதில் அன்றைய சூரிய உதயம் 6 மணி 10 நிமிஷம் அப்படின்னா 6:10லேருந்து 7:10 வரையிலும் தான் அந்த ஓரையுடைய நேரமாக இருக்க வரும். 6:30 மணிக்கு ஒரு சூரிய உதயம் அந்த மாதத்தில் உதயமாகுது அப்படின்னு சொன்னால் 6:30 மணிலேருந்து 7:30 மணி வரை தான் பார்த்திங்கன்னா முதல் ஓரையாக நம்ம கணக்கெடுத்துக்கு வரணும். நான் இதில் கொடுக்கப்பட்ட ஒரு நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்காக இந்த தன நேரத்தை நீங்கள் அழகான முறையில் உங்களை தேவைகள் யாவும் பூர்த்தி செய்வதற்காக, ஒரு எளிய தியானத்தை செய்வதற்காக, உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு உரிய தன ஓரை எது அப்படிங்கிறத கொடுக்குறக்கு வரேன். அதை நீங்கள் என்ன பண்ண வரணும், 1 மணி நேரம் நான் கொடுக்க இருக்க வரேன். அந்த 1 மணி நேரம்ன்றது அன்றைய தினம் சூரிய உதயம் எத்தனை மணிக்கோ அத்தனை மணிலேருந்து கணக்கெடுக்கல் எடுத்து நீங்கள் பயன்படுத்திக்குவாங்க. உதாரணமாக எடுத்தோன்னா காலண்டரில் பார்த்தாலும் சூரிய உதயம் கண்டுபிடிச்சிடலாம், பஞ்சாங்கத்தில் பார்த்தாலும் சூரிய உதயத்தை கண்டுபிடிச்சிடலாம். நிறைய பேருக்கு இது பார்க்க தெரியல அப்படின்றவங்க ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்னன்னாக்கா, நான் உங்களுக்காக ஒரு 1 மணி நேரம் கொடுக்குறேன் அப்படின்னா 1 மணி நேரம் சொல்லியிருப்பேன். அந்த 1 மணி நேரத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கள், முதல் ஒரு 15 நிமிடத்தை தள்ளிட்டு அதுக்கு அடுத்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தை நீங்கள் கையாண்டுக்குங்க. எந்த மாதிரி சூரிய உதயங்கள் மாறி இருந்தாலும் அதில் மாற்றங்கள் இருக்க வராது. நீங்கள் அதில் ஒரு 10 நிமிஷமாச்சும் ஒரு தியானங்கள் பண்ணவாங்க, ரொம்ப சிறப்பாக இருக்க செய்ய வரும். ஏன்னா நம்முடைய அந்த தன ஓரை இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம மனசுடைய முக்கியமான தேவைகள் இது நடக்கணுன்றது எதை நீங்கள் பிரார்த்தனை பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு ஏமாற்றம் இல்லாமல் அப்படியே கிடைக்க செய்ய வருங்க. ரொம்ப விசேஷமானது இது, அனுபவபூர்வமான ஒரு விசேஷம் இது. அதை கொஞ்சம் கடைப்பிடிச்சிக்குவாங்க. இதை வெள்ளிக்கிழமையில் இதை செய்ய வரணும். வெள்ளிக்கிழமையில் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட நேரம் என்னவோ அந்த நேரத்தில் அரச மரத்துக்கிட்ட போயிட்டு 2 அகலில் நெய் விளக்கு போட்டு 11 முறை வலம் நீங்கள் பிரார்த்தனை செய்துக்கு வரலாம். 11 முறை வலம் என்பது என்னென்னா, 11 என்றால் லாபம் என்று பொருள் உண்டு. 11 முறை வலம் வர்றதுக்கான நோக்கம் என்னென்னா லாபம்னு சொல்லுவாங்க. நம்முடைய ஜாதக கட்டத்தை எடுத்துக்கிட்டாக்க 11ஆம் வீடு தான் லாப வீடு, சம்பத்து வீடுன்னு சொல்ல வருவாங்க. அதனால் அந்த 11 முறை அரச மரத்தை வலம் பிரார்த்தனைகள் செய்துக்க செய்ய வருவாங்க. நான் ஏற்கனவே இதை பற்றின பூஜையை பற்றின வீடியோக்கள் போட்டிருக்கேன். அதை பார்த்து கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்குவாங்க. அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்க வரேன், அதை கொஞ்சம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. மேலும் அரச மரம் இல்லாதவங்க, அரச மரத்துக்கிட்ட போக முடியாதவங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய நம்முடைய குலவிளக்கு என்று சொல்லக்கூடிய காமாட்சி விளக்கில் நெய் போட்டு நீங்கள் தெய்வம் ஏற்றி நீங்கள் இருக்கிற இடத்துலையே நீங்கள் என்ன செய்ய வரலன்னா ஒரு 3 முறை வலம் உங்களுக்கு தன்னைத்தானே சுற்றிக்கிறது வலம் நீங்கள் பிரார்த்தனை செய்துக்குவாங்க. அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து தியானங்கள் செய்வாங்க. உங்கள் மன தேவைகள் என்னவோ பூர்த்தியாக செய்ய வரும். குலவிளக்கும் இல்லை, நாங்கள் ஒரு ஆஃபீஸில் தங்கி இருந்து வேலை செய்கிறோம் அப்படின்றவங்க ஒரு ஊதுவத்தி மாத்திரமாச்சும்
இருந்தால் போதுமானது. ஏன்னா அக்னி ரொம்ப முக்கியமானது. அக்னியை உருவாக்கி நம்முடைய மன தியானத்தை செய்தோம்னா அப்படியே நடக்க வரும். உங்களுக்காக கொடுக்கப்பட்ட நேரத்தில் இதை நீங்கள் அவசியம் செய்யணுங்கிறது ரொம்ப முக்கியமானது. இதை நீங்கள் கடைபிடித்தால் விசேஷமான வாழ்க்கை, நீங்கள் விரும்பிய வாழ்க்கை, உங்களுடைய தனச்சேர்க்கை, பொருளாதார உயர்வு, எல்லா தேவைகளும் பூர்த்தியாகுங்கிறது வந்து உறுதியானதுங்க. இனி உங்களுடைய ராசியில் இடம்பெறக்கூடிய உங்களுடைய நட்சத்திரத்துக்கு எந்த நேரம் தன நட்சத்திரம், தன நேரம் அப்படிங்கிறத கொஞ்சம் தெரிஞ்சு கடைபிடிச்சுக்குவாங்க. தொடர்ச்சியாக வீடியோவை பாருங்கள். துலாம் ராசி அன்பர்கள் அறிவது, தங்களுடைய தனத்தாரையை பற்றி இப்போ பார்க்கறக்கு வரோம். தன ஓரையை பற்றி இப்போ பார்க்கறக்கு வரோம். சித்திரை, சுவாதி, விசாகம் ஆகிய 3 நட்சத்திரங்களை கொண்ட ஒரு கிரக மண்டலம் தான் உங்களுடைய துலாம் மண்டலம். இந்த ராசியில் வந்து சனீஸ்வர பகவான் வந்து வலிமை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மண்டலம் இது. சூரிய பகவான் வலிமை இழந்து தன் கதிர்களுடைய அமைப்பில் வந்து அமிர்தத்தை மட்டுமே தரக்கூடியவராகவும் உஷ்ணத்தை தராதவராகவும் இருக்கக்கூடிய நீச்சம்னு சொல்லுவாங்க சூரிய பகவான் இந்த இடத்துல. இப்படி ஒரு உயர்வை கொண்டது துலாம் ராசி. வாழ்க்கையில் வந்து பார்க்குற போது சமநிலையை எழுதக்கூடிய ஒரு அற்புதமான ராசி தான் துலா ராசி. செவ்வாய் பகவானுடைய ஆட்சியும், ராகு பகவானுடைய ஆட்சியும், குரு பகவானுடைய ஆட்சியும் பரிபூர்ணமாக நிறைந்த ஒரு அற்புதம் மிகுந்த ஒரு ராசி தான் துலாம் ராசி. இந்த துலாம் ராசிக்கு இந்த தனத்தாரியை அழகாக நீங்கள் தொடர்ச்சியாக பயன்படுத்தினீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு எளிமையில் உங்களுடைய தேவைகளை நீங்கள் வந்து அடைய செய்ய வரலாம். வாழ்க்கையில் சில விஷயத்தை போராடி ஜெயிக்கிறத போராட்டம் இல்லாமல் எளிமையாக ஜெயிச்சிடலாம். எல்லாருக்கும் வாழ்க்கையில் பயணிப்பில் பார்த்தீங்கன்னா சில தடைக்கற்கள்லாம் வரும், முட்டுக்கட்டைகள் வரும். ஏன் எதுக்குன்னே தெரியாது. வழியே வந்து ஒரு இழுபறியாக இருக்கும். ஒரு சில விஷயங்கள்லாம் சாதாரண முடியக்கூடிய வேலைகள்லாம் கூட பார்த்தீங்கன்னா உடனே முடியாமலாம் தவிக்க வருவாங்க. இந்த தன ஓரையை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த தன ஓரையை அறிஞ்சு நீங்கள் அந்த இடத்துல மனப்பிரார்த்தனை தொடர்ச்சி நீங்கள் வைக்கிறீங்கன்னா இது போல் தடைக்கற்கள் எதுவுமே வாழ்க்கையில் இருக்காதுங்க. சிறப்பான பயணமாக உங்கள் வாழ்க்கை இருக்கும். எளிதில் எல்லாவற்றையும் நீங்கள் அடைய செய்ய வரலாம். உங்கள் விருப்பங்களை யாவும் பூர்த்தி செய்து கொள்ளலாம். அந்த வகையில் இப்போது உங்களுடைய நட்சத்திரத்துக்காக எது தன ஓரை அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்குவாங்க. இப்போது சித்திரை நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா சுவாதி நட்சத்திரம் தான் தனத்தாரை. தாரை என்றால் நட்சத்திரம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். உங்களுடைய இந்த தன நட்சத்திரம் யாருன்னா சுவாதி தான். ராகு பகவான் அதனுடைய அதிகிரகம் அவர் தான். அவருக்கென்று பார்த்தீங்கன்னாக்கா ராகு கால நேரம் தான் சிறந்த காலமே ஒழிய ஓரையில் அவருக்கு இடம் கிடையாது. அப்போது எந்த நேரத்தை நம்ம ஓரைய நேரம்ன்றதில் நம்ம எப்படி கணக்கிடுறது அப்படி பார்க்குற போது சித்திரை நட்சத்திரத்துக்கு ஆதிபத்தியம் கொண்ட ஒரு தன கிரகம் யார் அப்படி எடுத்துட்டாக்கா செவ்வாய் பகவானே தான். செவ்வாய் தான் மங்களவன் என்று சொல்லுவாங்க. செவ்வாய்க்கு மங்களம்னு ஒரு பேர் உண்டு இல்லைங்களா? அந்த மங்களம் ஏன் பேருன்னா அவருக்கு செல்வத்தை வழங்கக்கூடிய அமைப்பு அவருக்கே உண்டு. ஆனால் தகுந்த நேரத்தை வந்து கடைபிடிக்க வரணும். அது ராகு தான் தன கிரகம் இல்லைங்களா? ஏன்னா சுவாதி நட்சத்திரம் தான் வந்து உங்களுடைய அடுத்த நட்சத்திரம். அதுதான் வந்து ராகுடைய நட்சத்திரம். அதுதான் ராகு காலம் எப்பொழுது இருக்குதோ அது ராகுடைய ஆட்சி. உங்களுடைய தன கிரகம் அப்போ இருக்காருன்னு அர்த்தம். அந்த நேரத்தில் வரக்கூடிய செவ்வாய் ஓரையை நீங்கள் கடைபிடிக்க வரணும். அப்படி கடைபிடிச்சிங்கன்னா அதுதான் உங்களுடைய மன ஆசைகளை வந்து பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்க வரும். அந்த வகையில் எடுத்துட்டோம்னாக்கா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பகல் 11 மணிலிருந்து 12 மணிக்குள்ளே இருக்கக்கூடிய நேரம் வந்து ராகு கால நேரம் அதில் இருக்கும், இடம்பெறும். 10, 12 ராகு காலம் இல்லைங்களா வெள்ளிக்கிழமை? அதில் 11 to 12 செவ்வாய் ஓரை இருக்கக்கூடிய ஒரு நேரம். இந்த நேரம் தான் உங்களுக்கு ரொம்ப சிறப்புமிக்க ஒரு தனத்தை வழங்கக்கூடிய அமிர்த ஒளி வீசக்கூடிய நேரமாக இருக்க வருங்க. ஒருவேளை பணிக்கு போகிறவங்க இந்த நேரத்தில் போயிட்டு தியானம் செய்ய முடியாது அப்படின்னு வருத்தப்படக்கூடியவங்க, சூழ்நிலை ஒத்து வராதவங்க என்ன செய்யலாம் அப்படி எடுத்துட்டா அடுத்தபட்சமாக 2ஆம் பட்சமாகத்தான் இந்த விஷயம் உங்களுக்கு வந்து க்ஷேமங்களையும் நலன்களையும் வழங்கக்கூடிய ஒரு பொறுப்பு யாருக்குன்னா சூரிய பகவானுக்கு உண்டு. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த விஷயம் சொல்லிக்கு வரேன். அந்த சூரிய பகவானுடைய ஓரை அந்த வெள்ளிக்கிழமை எடுத்துட்டா விடியற் காலைல 5 மணிலிருந்து 6 மணிக்குள் இருக்கக்கூடிய அந்த 1 மணி நேர காலகட்டம் தான் வந்து சூரிய ஓரை இருக்கக்கூடிய நேரம். அந்த நேரத்திலையும் நீங்கள் உங்களுடைய தன நட்சத்திரத்தை பாவிச்சு தன ஓரையாக பாவிச்சு உங்களுடைய மன தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நீங்கள் வந்து தியானிக்க செய்ய வரலாங்க. விசேஷமாக இருக்கிறோம். இது தவிர்க்க முடியாத நிலையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான். நீங்கள் எங்கே வேலை செய்தாலும் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருந்தே ஒரு நிமிஷம் கண்ணை மூடி கூட ஒரு கிழக்க பார்த்தாம இல்லை வடக்க பார்த்தாம நின்றுட்டு கூட நீங்கள் என்ன பண்ண வரலாம், அந்த ராகுகால வேலை 11 to 12 சொன்ன பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் தியானம் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்க செய்வோம். அது ஒரு ஆலயமாக தான் இருக்கணும், அரச மரமாக தான் இருக்கணும், விளக்கேற்றி தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. சூழ்நிலை இல்லாதவங்களுக்கு இப்படியும் செய்ய வரலாம். முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்தக்கூடாது. ஏன்னா ஒரு இறைநிலை மனப்பக்குவங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு தெய்வத்தை ஏற்றி வச்சு செய்தோம்னா நமக்கு வந்து மனசு வந்து ஒருநிலைப்படும். இயல்பாக ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு நம்ம போனோம்னா அந்த இடத்துல ஒரு நல்ல ஜீவகாந்த ஒளிகள்லாம் இருக்கிறோம். ஆலயம், அரச மரம் இது போன்ற இடங்களுக்கெல்லாம் போகிற போது ஆகையால் இது தவிர்க்க முடியாத நிலையில் எங்களுக்கு அப்படி ஒரு பாக்கியம் இல்லையே, நாங்கள் ஒரு சூழ்நிலை கைதியாக இருக்கிறோமே, வேலையில் வந்து ஆகப்பட்டுட்டோமே அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா பிரச்சனை ஒன்றுமே இல்லை. மனம்தான் ரொம்ப முக்கியம்.
அதனால் இந்த மனப்பிரார்த்தனையை வலிமையாக அந்த ஒரு நிமிஷம் வச்சுருங்க. உங்களுக்கு நிச்சயமாக முழு பலனும் உங்களுக்கு கிட்ட செய்ய வரும். இந்த நேரத்தை கடைபிடிச்சுக்குவாங்க. அடுத்தபட்சமாக சுவாதி நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரம் ராகு பகவானுடைய நட்சத்திரம். துளாராசியில் மத்தியமமான நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் தான். சுவாதி நட்சத்திரத்துக்கு தனத்தாரை என்னன்னா விசாக நட்சத்திரம் தான். இதுக்கு அதிபதி கிரகம் யாருன்னா குரு பகவான். விசேஷமானவர் அவர் தான். உங்களுடைய அமைப்பில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பகற்பொழுதிலேயே விடியற் காலையிலிருந்து பகற்பொழுது வந்து 2 நேரம் உங்களுக்கு வரக்கூடியதுங்க. குரு ஓரை தான் உங்களுக்கு தன ஓரையே, தன நேரம் அதுதான். அப்போது விடியற் காலையில் எடுத்துட்டோம்னா 3 மணிலேருந்து 4 மணிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அதிகாலை நேரம். இந்த நேரத்தில் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் விழிச்சு எழுந்திருக்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்க செய்ய வரும். அந்த நேரத்தை ஒரு வேளை பண்ண முடியல, பண்ணுறது ரொம்ப விசேஷமானது. ஒரு வேளை பண்ண முடியல அப்படின்னா பகலில் 10 மணிலேருந்து 11 மணி வரையில் அந்த நேரம் ராகு காலம் இருக்கும். அதனால் குறையில்லை. 2 நேரமே சிறப்பு தான். ஏன்னா சுவாதின்றது ராகுடைய நட்சத்திரம். ராகு கால நேரம் தானே சுவாதி நட்சத்திரத்துடைய நேரமே அதுதான். ராகு பகவானுடைய நேரமே அதுதான். அதனால் அந்த குறையில் அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த குருவும் உங்களுக்கு சிறந்த ஒரு குரு தான். ஆகையில் இந்த 2 நேரமும் ஒரு சமபலம் கொண்டதான். நீங்கள் எதை வேணுமாலும் பயன்படுத்தலாம். அதாவது விடியற் காலையில் 3 மணிலேருந்து 4 மணி வரையிலும், ஒரு வேளை தவிர்க்கணும்னா 10லேருந்து 11 மணி வரையில் இந்த காலகட்டங்கள் 2ல் ஏதாவது ஒன்றை நீங்கள் கடைபிடித்தால் போதுமானது. உங்களுக்கு இது அற்புதமான தனத்தை வழங்கக்கூடிய, ஒளி தரக்கூடிய அமிர்தம் போன்ற ஒரு நேரமாக இது நீங்கள் வச்சுக்கு வரலாம். அடுத்தபட்சமாக விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களை மட்டுமே கொண்ட விசாக நட்சத்திரம். விசாக நட்சத்திரத்துக்கு அதிகிரகம் யாருன்னா குரு பகவான் தான். இந்த விசாக நட்சத்திரத்துக்கு தனத்தாரை எது அப்படின்னா அனுஷ நட்சத்திரம் தான். அனுஷம் சனீஸ்வர பகவான் ஆதிபத்தியம் கொண்ட ஒரு நட்சத்திரம். இந்த ஆதிபத்தியம் கொண்ட நட்சத்திரமான சனீஸ்வர பகவானுடைய ஓரை வெள்ளிக்கிழமையில் எடுத்துட்டா காலையில் 9 மணியிலிருந்து 10 மணிக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த 1 மணி நேரம் காலகட்டம் தான் சனீஸ்வர பகவானுடைய ஓரை ஆட்சி நேரம். அந்த நேரத்தை நீங்கள் உங்களுடைய மனப்பிரார்த்தனை ஈடேறுவதற்காக நீங்கள் பிரார்த்தனை செய்தீங்கன்னா உங்களுடைய எண்ணங்கள் யாவும் பூர்த்தியாக செய்ய வரங்க. ஆக இந்த தன ஓரையை துளாராசி அன்பர்கள் அற்புதமான முறையில் நீங்கள் பயன்படுத்தி உங்கள் மன தேவைகளை எல்லாம் விரும்பி அந்த நேரத்தில் பதிவுகள் செய்யுங்க. இறைவனிடம் உங்களுக்கு எல்லாம் கெட்டச் செய்கிறோம். உங்களுக்கு பிடித்த தெய்வங்கள் யாரோ அவங்களை நோக்கி அந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தினால் போதுமானது. விசேஷமாக இருக்க செய்ய வருங்க. எல்லா வளங்களும் எல்லா நலங்களும் பெற்று வளமுடன் வாழ எல்லாம் வல்ல எம்பெருமானை பிரார்த்தனை செய்து இந்த உரையை பூர்த்தி செய்கிறேன். நன்றி, வணக்கம்.